Hello friends, welcome back to my channel. This is Lata from Baker's Cave Baking and Cooking Classes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓரியோ ஐஸ்கிரீம்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓரியோ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் விப்பிங் க்ரீமும் ஃபுல் ஃபேட் மில்க் தான். ஸோ எப்போவுமே வந்து ஐஸ்கிரீம் பண்ணும்போது அந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸை சில்லாக வச்சுக்கோங்க. ரொம்ப ரூம் டெம்பரேச்சருக்கு வார்மாக வச்சுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஐஸ்கிரீம் சரியாக வராது. ரெண்டாவது விப்பிங் க்ரீமும் நமக்கு நல்லா விப்பாகாது. இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை பார்க்கலாம். நான் 3/4 கப் நான் டைரி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ரிச் கோல்டு கம்பெனி, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ½ கப் நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். மில்க்கும் அப்படி தான், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் அண்ட் வெனிலா எசன்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய மெயினான பேஸ். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 6 to 7 பீசஸ், ஓகேங்களா. சென்டரில் இருக்கிற அந்த க்ரீமெல்லாம் நம்ம எடுத்துடணும், ஓகேங்களா. இப்போ இந்த பிஸ்கெட் இருக்குது இல்லையா, ஸோ இந்த 2 எடுத்துட்டு ஸோ இதுக்கு நடுவில் இருக்க க்ரீமெல்லாம் செப்பரேட்டாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அந்த க்ரீமும் நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நான் இந்த க்ரீமை தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு பிஸ்கெட்டை தனியாக செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை எடுத்துட்டிங்கள, ஸோ நடுவில் இருக்கிற இந்த க்ரீமை அப்படியே நைஃப் வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க அந்த பிஸ்கெட் மட்டும் இருக்கு இல்லையா, அந்த குக்கீஸு, ஸோ அதை மட்டும் நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீம் நான் எல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த க்ரீமை நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த பிஸ்கெட்டை இப்போ நான் க்ரஷ் பண்ண போகிறேன். நீங்கள் மிக்சிலையும் க்ரஷ் பண்ணலாம், இல்லை ஒரு கவரில் போட்டு, ஒரு ஜிப்லாக் கவரோ எல்லாம் எந்த கவர்லேயும் போட்டு நல்லா ஒரு நம்ம சப்பாத்தி ரோல் இருக்கு இல்லையா, அதில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கவரில் போட்டு தான் க்ரஷ் பண்ண போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் பவுடராகவும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ளஸ் ஒன்றும் பாத்தியமாக க்ரஷ் பண்ணணும். ஸோ மிக்சியில் போட்டால் ரொம்ப பவுடர் ஆகிடும் இல்லையா, அதனால் இது க்ரஷ் பண்ணுறது எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு பிஸ்கெட் அளவுக்கு ஒரு பிஸ்கெட் 2 பிஸ்கெட் அளவுக்கு நீங்கள் மிக்சிலையும் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஓரியோட அளவு ஒரு 6 குக்கீஸ் உள்ளேருந்து க்ரீம் தனியாக எடுத்துக்கோங்க. அதனுடைய குக்கீஸை க்ரஷ் பண்ணி ஒரு பேக்கில் இது மாதிரி போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 குக்கீஸை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய குக்கீஸ் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம விப்பிங் க்ரீம் பீட் பண்ணணும். ஸோ விப்பிங் க்ரீம் நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் எப்போ பீட் பண்ண போகிறீங்களோ அப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுங்க, ஓகேங்களா. ஸோ நான் இப்போ இதை எடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துகிட்டு ஸோ இது விப் பண்ணுற வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், ஓகேங்களா. வெளியே வச்சு அந்த கூலிங் கம்மியாகிடும். அதனால் அந்த மாதிரி எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து பீட் பண்ணுங்கள். ஸோ பீட் பண்ணுறதுக்கு நான் எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம லோ ஸ்பீடில் அடிங்க. ஏன்னா லோ ஸ்பீடில் அடித்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏன்னா நார்மலாக விப்பிங் க்ரீம் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வைப்போம் இல்லையா, அது கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம பீட் பண்ணுவோம். ஸோ இதில் கொஞ்சம் அந்த கிறிஸ்டல்ஸ் எதனா இருந்ததுன்னா நீங்கள் லோ ஸ்பீடில் அடிக்கும்போது அது நல்லா மெல்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஸ்பீட் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் லோ ஸ்பீட் வச்சு பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஹை ஸ்பீட் மாற்றி நான் பீட் பண்ணுறேன். நீங்கள் விப்பிங் க்ரீம் ஐஸ்கிரீம்க்கு எப்போவுமே சாஃப்ட் பீக் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டிஃபான பீக் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சாஃப்ட் பீக்கில் ஐஸ்கிரீம் எப்போ க்ரீமியாக வேணும் இல்லையா, ஸோ சாஃப்ட் பீக்கே போதும், ஸ்டிஃப் பீக் வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு க்ரீமினஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும், இன்னும் கெட்டியாக வேணும் ஐஸ்கிரீம் நீங்கள் நினச்சிங்கன்னா இதுவும் மில்க்கும் விப்பிங் க்ரீமும் நீங்கள் ஈக்குவலாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா. 3/4 கப் விப்பிங் க்ரீம், 3/4 ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நான் பீட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ நமக்கு வேண்டியது சாஃப்ட் பீக் தான். நல்லா விப்பிங் க்ரீம் கூலிங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வித்தின் 2 மினிட்ஸ்லேயே நல்லா விப்பாயிடும். ஸோ பாருங்கள், இதுவே நல்லா சாஃப்ட் பீக்லேயே இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணும்போது வளவலன்னு ஆடணும், ஓகேங்களா. அதுதான் சாஃப்ட் பீக். ஸ்டிஃப் பீக்னால் நீங்கள் என்ன ஷேக் பண்ணாலும் அது விழவே விழாது, அதுதான் ஸ்டிஃப் பீக்கு. ஸோ இப்போது விப் பண்ணியாச்சு க்ரீமை. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஓரியோ பிஸ்கெட்லேருந்தே எடுத்து வச்சுருக்கிற க்ரீமை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டு அது கூடவே கண்டென்ஸ்டு மில்க், ஓகேங்களா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஓவர் லம்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக லோ ஸ்பீடில் நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் மேஷ் பண்ணிட்டேன். இது கூட
கண்டென்ஸ்டு மில்க் போட்டுக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி, ஓகேங்களா. இது வந்து நம்ம அப்படியே க்ரீமை வந்து அதில் போட்டு அடித்தோன்னா கூட அது என்ன ஆகும்னா அந்த க்ரீம் வந்து அங்கங்கே கெட்டியாக தான் நிற்கும், ஓகேங்களா. அது வந்து ஒரு அந்த க்ரீமோடு அது மிக்ஸ் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதை மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குது இல்லையா, இதிலே வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சி கண்டென்ஸ்டு மில்கோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் லம்ஸ் இருக்குது. நான் வந்து பீட்டரில் லோ ஸ்பீடில் ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் கூட இல்லை அடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நல்லா அடித்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம விப்பிங் க்ரீமோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து விப்பிங் க்ரீமோட நான் 1/2 கப் ஃபுல் ஃபேட் மில்க் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மில்க் பவுடர், கார்ன்ஃப்ளவர், வெனிலா எசன்ஸ். இப்போது நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி அந்த ஓரியோ க்ரீமும் மில்க் மெய்டும், கண்டென்ஸ்ட் மில்க்னால் மில்க் மெய்ட் தான், நீங்கள் அமுல் மித்தாய் மேட்டும் எடுக்கலாம், இல்லைனா வந்து மில்க் மெய்ட் எடுத்துக்கலாம். எனி கண்டென்ஸ்ட் மில்க் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் இதில் போட்டுக்கிறேன். ஸோ இதை போட்டுட்டு நம்ம வந்து இப்போது பீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் போதும், ஒரு லோ ஸ்பீடு, ஓகேங்களா. ரொம்ப வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம பீட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. ஜஸ்ட்டு இந்த இப்போ நம்ம போட்டிருக்க அடிஷ்னல் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் அதை மட்டும் போட்டு ஜஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து விப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது விப் பண்ணி முடித்த உடனே இதை வந்து கிளிங் ரேப் பண்ணி, ஓகேங்களா, கிளிங் ரேப்போ இல்லை வந்து ஏர்டைட் கண்டெய்னரோ போட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் 8 ஹவர்ஸ் செட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இதை அப்படியே கிளிங் ரேப் பண்ணி தான் செட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா வந்து ஏர்டைட் கண்டெய்னர்லையும் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது கூட நான் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஓரியோ பிஸ்கெட்டையும் ஓரியோ பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ண உடனே அவ்வளோதான், நம்மளுடைய ஓரியோ ஐஸ்கிரீம் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கிளிங் ரேப் பண்ணி உள்ளே வச்சுடுவேன். எதுக்காக கிளிங் ரேப் பண்ணணும், ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் அடிக்கடி ஓப்பன் பண்ணுவோம், ஓகேங்களா. ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வெளியிலேருந்து வார்மான ஏர் உள்ளே போகும்போது நம்ம ஐஸ்கிரீம் செட் ஆகிறது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ எந்த ஏரும் உள்ளே போகாத அளவுக்கு, ஓகேங்களா. வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஸோ நல்லா இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் ஃபேட் மில்கெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் கடையிலேருந்து வாங்குறீங்க இல்லையா, வாங்கி அதை அப்படியே யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படியே வந்து நீங்கள் பாயில் பண்ணி அதை நம்ம ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐஸ்கிரீம் கிறிஸ்டல் ஆகும். நார்மலாக நம்ம வந்து ஃப்ரீசரில் தண்ணி ஊற்றி வச்சா என்ன ஆகும், கிறிஸ்டல் ஆகும்ல, அதே மாதிரி தான். ஸோ ஐஸ்கிரீமில் எப்போவுமே வந்து நம்ம ஐஸ்கிரீம் பண்ணுறோன்னா கிறிஸ்டல் ஆக விடாமல் பார்த்துக்கணும். தண்ணியெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணாமல் இருக்கணும். அந்த ஃப்ரெஷ் க்ரீம்லலாம் ஐஸ்கிரீம் பண்ணுறாங்க இல்லையா, பண்ணலாம். பட் வந்து நீங்கள் ஒரு தடவை ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் அதை எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டா ஓகே. அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கும்போது அது கிறிஸ்டல் ஆகும். ஸோ அதனால் இந்த ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பதில் நீங்கள் ஹெவி க்ரீம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எத்தனை தடவை எடுத்தாலும் சரி, ஏர்டைட்டில் எடுத்தாலும் சரி, கிளிங் ரேப்லேருந்து எடுத்தாலும் சரி, எடுத்துகிட்டு அகைன் நீங்கள் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி ஏர் உள்ளே போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரீசரில் வைங்க. ஸோ இப்போது வந்து நம்மளுடைய ஓரியோ ஐஸ்கிரீம் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை கிளிங் ரேப் பண்ணி ஃப்ரீசரில் 8 ஹவர்ஸ் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு, நம்ம இந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த க்ரஷ் போடுறேன் இல்லையா, இது உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஆவரேஜாக சொல்லியிருக்கேன், 6 பிஸ்கெட்டு ஒரு இது க்ரஷ் பண்ணுங்கள், பவுட்ரு பண்ணுங்கன்னு. பட் உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதில் போட்டுக்கலாம். இதனால் நம்ம ஐஸ்கிரீம்லாம் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது, கிறிஸ்டல் ஆகிறது, கெட்டியாகுது, அதெல்லாம் ஆகாது, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் செட் பண்ணிவிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஐஸ்கிரீம் நான் செட் பண்ணி எடுத்துகிட்டேன். கிளிங் ரேப்பும் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதை நம்ம ஸ்கூப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கூப் பண்ணுறது உங்களுடைய சாய்ஸ்க்கு. சின்ன பால்ஸ் பண்ணணுன்னா சின்ன ஸ்கூப் யூஸ் பண்ணுங்கள், பெருசாக பண்ணணுன்னா பெரிய இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து இதை பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து கிளிங் ரேப் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னர் போட்டிங்கன்னா அதே மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ திரும்ப எடுக்கும்போது எதுவுமே வந்து கிறிஸ்டல் எல்லாம் ஃபார்ம் ஆகாது, ஓகேங்களா. ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ பாருங்கள், அந்த ஓரியோ ஐஸ்கிரீம்னால் அந்த
பார்க்குறதுக்கே அது பார்த்தோன்னே ஓரியோ ஐஸ்கிரீம் சொல்கிற மாதிரி நல்லா வந்திருக்கு. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு இருக்காது, பட் அது செட் ஆனால் அந்த பிஸ்கெட்லாம் வந்து அங்கங்கே செட்டில் ஆகும்போது ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இது வந்து நேச்சுரல் ஹோம்மேட் ஐஸ்கிரீமு. ஸோ தாராளமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எந்த ஒரு இதுவும் கெமிக்கல்ஸும் இல்லாதது. நார்மலாக நம்ம ஸ்டோரில் வாங்கினோன்னா அதில் சிஎம்சி பவுடர், ஜிஎம்எஸ் பவுடர், அந்த பேஸ்ட் மாதிரி வரதுக்கு, அந்த ஜெல் மாதிரி வரதுக்கு திக்னஸ்க்கு போடுவாங்க. பட் இது அதை விட சூப்பராக இருக்கும் வீட்டில் பண்ணுறது. இதை குழந்தைங்க சாப்பிட்டா கண்டிப்பாக கடையில் கேட்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் தான். ஸோ தாராளமாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஓரியோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் கார்னிஷிங்க்கு ஒரு ஓரியோ பிஸ்கெட் வச்சுருக்கேன். ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் வரும். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பில் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இது மாதிரி நான் நல்ல ரெசிபீஸோட முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தி ரெசிபீஸும் ப்ளஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலோ பேக்கரி ஸ்டைல் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ கைஸ். Thanks for watching my channel. Keep supporting me. Once again, thank you.